என் தங்கப்பிள்ளையே, சரியாக வெள்ளிக்கிழமை இரவில் இந்த தாயானவள் என்னுடைய வாக்கு உன் கண்களுக்கு பட்டால் என் பிள்ளை நீ உடனே கேள். ஏனென்றால் நல்ல நாளில் இந்த தாயானவள் உன்னை தேடி வந்து தருகின்ற அதிர்ஷ்ட வாக்கினை ஒருபொழுதும் நீ விட்டுவிடக்கூடாது. என் தங்கமே, உன் வாழ்க்கையில் ஏதோ ஒரு நல்ல விஷயத்தை இந்த தாயானவள் என் மூலமாக உனக்கு நடத்தி கொடுக்கப்பட போகின்றது என்பதனை நீ புரிந்து கொண்டால் நிச்சயமாக இது போன்ற நாட்களில் அம்மாவை நீ விட்டுவிட மாட்டாய். காரணமில்லாமல் எதுவும் உன் வாழ்க்கையில் நடக்கவில்லை. உன்னை தேடி வருகின்ற இந்த தாயானவள் என்னை எந்த சூழ்நிலையிலும் நீ தள்ளி விட்டு விடாதே. அம்மாவினுடைய அன்பினை நீ புரிந்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன் வாழ்க்கையில் எத்தனை நல்ல விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை நீ புரிந்து கொள்ள தொடங்கிவிட்டாலே உனக்கு மனமகிழ்ச்சியும் சந்தோஷமும் நிச்சயமாக ஏற்படும். என் பிள்ளையே, ஒவ்வொரு நாளும் நீ மனதிற்குள் வேதனைகளை சுமந்து கொண்டு அம்மாவை காணும் பொழுது கண்களுக்குள் கண்ணீர் ததும்ப நின்று கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய கண்ணீரை கண்ட இந்த வராகி அதை சாதாரணமாக எடுத்துக்கொள்வேனா என்ன? என் பிள்ளைக்கு நிச்சயமாக இந்த கண்ணீரிலிருந்து விடுதலை கொடுக்க வேண்டும். இந்த பிரச்சனையிலிருந்து நல்ல தீர்வினை கொடுக்க வேண்டும் என்றுதான் உன் அம்மா தினம் தினம் உன்னை காண ஓடோடி வந்து கொண்டிருக்கின்றேன். என் தங்கமே, சிறிது நேரத்திற்கு முன்பு இந்த அம்மா என் வாக்கினை நீ கேட்டிருந்தாலுமே அடுத்தது சற்று நேரத்திலேயே வேறு யாரும் உன்னிடம் பேசியிருந்தாலோ அல்லது வேறு யாருடன் பேச்சையோ நீ கேட்டிருந்தாலோ உன்னுடைய மனதிற்குள் இருக்கின்ற தேவையில்லாத சிந்தனைகள் வெளியில் வந்து விடுகின்றது. அம்மா சொல்லிவிட்டால், அம்மா பேசிவிட்டால் நாம் இனிமேல் இது போன்ற தவறுகளை செய்யக்கூடாது, இதையெல்லாம் சரியாக செய்ய வேண்டும் என்று என் பிள்ளை மனம் முழுக்க நினைத்திருந்தாலும் யாரோ ஒருவரின் பேச்சை கேட்டு மீண்டும் நீ தவறுகளை செய்ய தொடங்கி விடுகின்றாய். இந்த தவறுகள் உன்னுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக உனக்கு மிகுந்தும் மனதளவில் உன்னை மோசமான நிலைக்கு தள்ளிவிட்டு விடுகின்றது. அந்த நிலை தொடர்ந்து விடக்கூடாதல்லவா? அந்த நிலை மீண்டும் தொடர்ந்து வந்து விடக்கூடாது என்பதற்காகத்தான் உன் அம்மா எப்பொழுதும் எப்பேற்பட்ட சூழ்நிலையிலும் உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்றேன். எந்த நேரத்திலும் உன்னுடைய வாழ்க்கையில் சதியை நடத்தி கொடுப்பதற்கு உன்னை சுற்றி ஒரு சூழ்ச்சி கூட்டம் இருக்கத்தான் செய்கின்றது. எத்தனைதான் நீ கவனமாக இருந்தாலும், எத்தனைதான் நீ இந்த வாழ்க்கையில் உனக்கானதை சரியாக செய்தாலும் வேண்டும் என்றே உனக்கு கெடுதல் செய்ய நினைப்பவர்கள் உன்னை சுற்றி இருக்கத்தானே செய்கின்றார்கள். அவர்களிடத்திலிருந்து உன்னை காத்திட வேண்டுமல்லவா? அவர்களிடத்திலிருந்து உன் வாழ்க்கையில் எந்த தவறும் நடக்காமல் உன்னை பாதுகாத்திட வேண்டுமல்லவா? அது இந்த அம்மாவினுடைய கடமையல்லவா? என் தங்கமே, அதையெல்லாம் நான் சரியாக செய்து கொண்டிருக்கின்றேன். உன் வாழ்க்கையில் எதுவும் நடக்கவில்லையே என்று நினைத்து கொண்டிருக்காதே. எப்பொழுதும் உன்னை காப்பாற்ற இந்த வராகி உன்னோடு நின்று கொண்டிருக்கின்றாள். அவள் உன் வாழ்க்கையில் உனக்கான ஒவ்வொரு நல்ல விஷயங்களையும் செய்து கொண்டிருக்கின்றாள் என்பதனை என் பிள்ளை நீ சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். எப்பொழுதெல்லாம் இந்த வாழ்க்கை உன்னை அதிகமான கஷ்டத்தோடு பின்னி பிணைக்கின்றதோ அந்த நேரத்தில் நீ உன் வாழ்க்கையில் நல்ல விஷயத்தை நோக்கி பயணித்து கொண்டிருக்கின்றாய். உன்னுடைய மனதிற்குள் நல்ல எண்ணங்கள் வரப்போகின்றது. உன்னுடைய வாழ்க்கை உனக்கு மிகவும் சந்தோஷமான விஷயங்களை எல்லாம் கொடுக்க போகின்றது என்பதனை என் பிள்ளை நீ நிச்சயமாக புரிந்து கொள்வாய். என் தங்கமே, இந்த நிலை உன் வாழ்க்கையில் மீண்டும் தொடராதபடி, நீ எதிர்பார்த்த சந்தோஷத்தை மீண்டும் உன் வாழ்க்கையில் கொடுத்து விடும்படி உன் அம்மா உன்னோடு இருக்கின்றேன் என்பதை மட்டும் மறந்து விடாதே. கஷ்டத்தை அதிகமாக தூக்கி சுமப்பதனால் இந்த வாழ்க்கை நம்மை இப்படியே விட்டுவிடும் என்று நினைத்து விடாதே. அதிகமான கஷ்டங்களை யார் தூக்கி சுமக்கின்றார்களோ அவர்களுக்குத்தான் நல்ல எதிர்காலம் காத்து கொண்டிருக்கின்றது என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். நீ நினைப்பதை விட இந்த வாழ்க்கை உனக்கு இன்னமும் அதிகமான சந்தோஷத்தை தருவதற்கு தயாராக இருக்கின்றது. அதற்கு நீயும் தயாராக இருக்கின்றாயா என்பதனை முதலில் சிந்தித்துப்பார்.
நீ எந்த அளவிற்கு இந்த வாழ்க்கையை நேசிக்கிறாய் என்று யோசித்துப் பார். உன்னுடைய அன்பு, நீ இந்த வாழ்க்கையின் மீது கொண்டிருக்கின்ற உன்னுடைய நம்பிக்கை, இவை எல்லாமே இந்த தாயானவள் என்னோடு சேர்ந்து உன்னை கரை சேர்த்து விடும். ஆசைப்பட்ட வாழ்க்கை வேண்டும் தாயே, மற்றவர்கள் சதி செய்கிறார்கள் என்று என் பிள்ளை அழுது புலம்புகின்றாய் அல்லவா? நீ அழுது புலம்பு இருக்கின்ற இந்த நேரத்தில் அந்த வாழ்க்கையை அடைவதற்கு உனக்கான தகுதியினை நீ வளர்த்து கொண்டிருக்கின்றாயா என்பதனை சிந்தித்துப் பார். இங்கே புலம்புவதற்கு பதிலாக உன்னுடைய திறமையை நீ வளர்த்து கொண்டிருந்தாலே போதும். நீ ஆசைப்பட்டது உன் கைகளில் தானாகவே வந்து சேர்ந்து விடும். நல்ல மாற்றங்கள் வாழ்க்கையில் வேண்டும், நல்ல திருப்பங்கள் வேண்டும், ஆசைப்பட்ட விஷயங்கள் எல்லாவற்றையும் அடைய வேண்டும். இப்படி எல்லாம் நினைக்கும் பொழுது என் பிள்ளை, இதுவெல்லாம் உன் கைகளில் வந்து சேர்வதற்கு நீ என்னென்ன விஷயங்களை செய்து கொண்டிருக்கின்றாய் என்பதையும் சரியாக உற்று நோக்கி நீ கவனிக்க வேண்டும். உன்னுடைய செயல்கள் என்பதற்காக நீ தவறினை செய்தால் அதை தவறில்லை என்று சொல்லிவிட முடியுமா? தவறு உன் பக்கம் இருந்தாலும் அதை நீ ஒத்துக்கொள்ள வேண்டும். என் பிள்ளையே, இந்த நேரத்தில் இந்த வாழ்க்கை உனக்கு தந்த அற்புதமான விஷயங்கள் என்னவென்று தேடிப்பார். உனக்கு கிடைத்த சந்தோஷங்கள் என்னவென்று தேடிப்பார். உன்னுடைய சந்தோஷத்தை எல்லாம் நீ முழுமையாக அனுபவிக்கின்றாயா, அல்லது இதையெல்லாம் அனுபவிக்காமல் விட்டு விடுகின்றாயா என்று ஒரு நொடி நீ சிந்தித்துப்பார். நீ எந்த அளவிற்கு இதனோடு உன்னுடைய வாழ்க்கையை சேர்க்கின்றாயோ, எந்த அளவிற்கு இதோடு உன்னுடைய வாழ்க்கையை பின்னி பிணைக்கின்றாயோ, அதோடு சேர்ந்து உன் வாழ்க்கையிலும் உனக்கு சந்தோஷங்கள் நிறைவாக கிடைக்கும் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையில் உனக்கு அசாத்தியமான சூழ்நிலைகளை நான் உருவாக்கி கொடுக்கின்றேன். உனக்கான மனமகிழ்ச்சியை உன்னோடு சேர்த்து தருகின்றேன். எல்லாவற்றிற்கும் மேலாக என் பிள்ளையினுடைய ஆசைகள் எதை சார்ந்திருக்கின்றது என்பதனை நான் தெளிவாக புரிந்து கொண்டு அதை உன் கைகளில் நிச்சயமாக ஒப்படைக்கின்றேன். என் தங்கமே, எல்லா விதமான சூழ்நிலைகளும் உனக்கு சாதகமாக மாறும். உன்னை யாரெல்லாம் தூற்றினார்களோ அவர்கள் எல்லாம் உன்னை தேடி வருவார்கள். அதோடு மட்டுமல்லாமல் உன் வாழ்க்கையில் ஏற்படுகின்ற மாற்றங்களை கண்டு அவர்கள் வியந்து பார்ப்பார்கள். எப்படி இதுவெல்லாம் நடக்கிறது என்று நிச்சயமாக அவர்கள் அண்ணாந்து பார்க்கின்ற அளவில் உன் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடந்தே தீரும். நடக்க வைப்பது இந்த வராகி நான் என்பதனை மட்டும் நீ ஒரு நாளும் மறந்து விடாதே. அம்மாவினுடைய அன்பினை நீ இந்த வாழ்க்கையில் சர்வ நிச்சயமாக பெற்றுக்கொள்வாய். அம்மா உன் வாழ்க்கையில் எந்த அளவிற்கு உனக்கான விஷயங்களை செய்து கொடுக்க போகிறாள் என்பதனை இனி நீ காணத்தானே போகின்றாய். என் பிள்ளையே, அதிலும் இன்று சித்திரை மாதத்தினுடைய கடைசி வெள்ளிக்கிழமை அல்லவா? இந்த நாளில் என்னை சந்திக்கின்ற உனக்கு நிச்சயமாக இரவுக்குள் ஒரு அற்புதத்தை நான் நிகழ்த்தி காட்டுவேன். இன்று இரவுக்குள் என் பிள்ளை மனமுழுக்க தான் தேக்கி வைத்த ஆசைகள் எல்லாம் நிறைவேறுவதை கண்ணார காண்பாய். எதுவெல்லாம் உனக்கு சரிப்பட்டு வராது என்று நினைத்தாயோ அந்த விஷயங்களை எல்லாம் உன்னால் செய்ய முடியும். அந்த விஷயங்கள் எல்லாமே உனக்கானதாக மாறும் என்பதனை உன்னால் தெளிவாக புரிந்து கொள்ள முடியும். என்னென்ன விஷயங்கள் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கின்றது, எந்தெந்த விஷயங்கள் உனக்கு மன வருத்தத்தை கொடுக்கின்றது என்பதையெல்லாம் நீ சரியாக புரிந்து கொண்டு இந்த வாழ்க்கையை இனி உனக்கான பாதையை நோக்கி அழைத்து கொண்டு உன்னால் செல்ல முடியும். எல்லாவற்றையும் தெளிவாக உன்னால் புரிந்து கொள்ள முடியும். உனக்கு தேவையானதை எல்லாம் உன்னால் நிரந்தரமாக பெற்றுக்கொள்ள முடியும். நீ நினைத்தது போல இந்த வாழ்க்கையை நான் உனக்கு மாற்றி கொடுக்கின்றேன். நீ அடைய நினைத்த சந்தோஷங்களை நான் உன் வாழ்க்கையாக்கி தருகின்றேன். இந்த வராகி இருக்கும் வரை இந்த வாழ்க்கையில் உனக்கு எதை பற்றிய கவலையும் தேவையில்லை. எல்லாமே நீ நினைத்ததை விட அதிகமான சந்தோஷத்தை உனக்கு கொடுக்கும். நீ எதிர்பாராத திருப்பங்களும் உன் வாழ்க்கையில் நடக்கும். எதிர்பாராதவை ஒவ்வொன்றும் நடக்கும் பொழுது இந்த வாழ்க்கையின் சூழல்களை புரிந்து கொண்டு என் பிள்ளை எப்படி இனி வாழ வேண்டும் என்பதனை நீ தெரிந்து கொள்வாய். இனி என்றென்றுமே இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைக்கவிருப்பது எல்லாம் உன்னுடைய மன நிம்மதிக்கானது என்பதனை நீ புரிந்து கொள்வாய். இந்த தாயின் அன்பு உன்னோடு தொடர்ந்து வரும் வரை என் பிள்ளைக்கு எல்லா நாளுமே வெற்றி நாளாகத்தான் இருக்கும். இந்த வாழ்க்கையில் உனக்கு கிடைப்பது எல்லாமே உன்னுடைய வெற்றிக்காக மட்டுமே இருக்கும்.
வராகியை கரம் பற்றிய குழந்தைகள் யாரும் வாழ்க்கையில் தோற்றதாக சரித்திரம் கிடையாது. அப்படியே உனக்கு தோற்று போக வேண்டிய நிலை வந்தாலுமே அது அதற்கு பின்னால் உனக்கு கொடுக்க இருக்கின்ற ஒரு மிகப்பெரிய வெற்றியினுடைய அடிப்படை என்பதனை நீ புரிந்து கொண்டால் போதும். இனி என்றுமே உனக்கு சந்தோஷம் நிரந்தரம். என் தங்கப்பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.